கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் இருக்கின்றார். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் சபையார் யாவரையும் மற்றும் இந்த யூடியூப் மூலமாக மற்றும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபை இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே மகிமையாய் விளங்குவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து முன் செல்லலாம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்பது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முன்னே போகிறாயா அல்லது பின்னே போகிறாயா என்றதான தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகின்றோம். முன்னே போவது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. பின்னே போவது மனுஷீக சத்ருவுடைய எண்ணங்களாக சிந்தனைகளாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, முன்னே போகிற மனுஷன் ஒரு நாளும் பின்னானவைகளை சிந்திக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அது அவனுடைய முன்னேற்றத்திற்கு தடை. எனவேதான் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வெற்றி பெற வேண்டிய மனிதன், முன்னேற வேண்டிய மனிதன் தோல்வியையோ பின்மாற்றத்திற்குரிய காரியங்களையோ சிந்திக்க மாட்டான். அவன் முன்னேறுவதிலே வாஞ்சை உள்ளவனாக, தாகம் உள்ளவனாக இருப்பான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விசுவாச வாழ்க்கை வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் முன்னே போகிறவர்கள், தங்களுக்கு எதிராய் வருகின்ற உலகத்தின் சூழ்நிலைகளை ஆனாலும் சத்ருவின் சூழ்நிலையானாலும் நாம் மனிதன் சந்திக்க வேண்டிய எப்பிரச்சனையானாலும் சரி, அவைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை பலன் அவனுக்கு இருக்கின்றது. அதை நாம் எபிரேயர் 11:13 வாசிக்கும்போது, விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை எல்லாம் முறியடித்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் முன்னேறினவர்கள். நாமும் முன் செல்ல வேண்டும், முன்னேற வேண்டும். எனவே அதை குறித்ததான சில வசனங்களை நாம் இன்றைக்கு தியானித்து முன் செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை நடத்துவாராக. முதலாவதாக நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கலாம். முன்னே போக வேண்டிய இஸ்ரவேலர் பின்னே போகின்ற ஒரு பரிதாப நிலையை நாம் பார்க்கின்றோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள்
எகிப்து தேசத்தில் சாப்பிட்ட உணவுகளை நினைக்கிறார்கள். அவர்கள் அழுது கொண்டு நினைக்கிறார்கள். தேவன் அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து அற்புதமாக விடுவித்தார். சாதாரண அடிமைத்தனம் அல்ல, 400 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் கடினமான வேலைகளை செய்து சுமை சுமந்து சோர்ந்து போனார்கள். தங்கள் ஜீவனை எல்லாம் கசப்பாக்கி கொண்டிருந்தார்கள். எப்பொழுது விடுதலை காண்போம் என்று முறையிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் முறையிடுதலையும் கண்ணீரையும் கண்ட கர்த்தர் அவர்களை அற்புதமாக அந்த தேசத்திலிருந்து மோசையின் மூலமாக கர்த்தர் விடுவித்து அவர்களை கானானை நோக்கி வரும்படி, முன்னே போகும்படி கர்த்தர் அழைக்கின்றார். அவர்களை கானானிலே அவருக்கு வைத்திருக்கின்றதான ஆசீர்வாதங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இவர்கள் முன்னே தேவன் வெளிப்படுத்தின ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பார்த்து அதை பின்பற்றி அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு கூட முன்னே போகாதபடிக்கு அவர்கள் எகிப்தை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். வனாந்திரத்திலே அவர்கள் வந்த பொழுது மன்னாவை தேவன் கொடுக்கின்றார். அதை அற்ப உணவு என்று சொல்லி அவர்கள் எகிப்தில் சாப்பிட்டதான வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இவைகளை நாங்கள் நினைக்கிறோம். கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களை நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் முழு எண்ணமும் எகிப்திலே இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு வந்தாலும் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 39 வாசிக்கும் பொழுது தங்கள் இருதயங்களிலே அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கானானை சுற்றி பார்த்துவிட்டு வந்த சிலர் சொன்ன 10 பேர் சொன்ன துர் அறிக்கையின் நிமித்தம் அவர்கள் பயப்படுகிறார்கள். 14ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே பார்த்தால், நாங்கள் பட்டயத்தால் மடிவோம், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையாவார்கள், நாங்கள் அங்கே வரமாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அடம்பிடிக்கின்றார்கள். நாங்கள் எகிப்திலே செத்துப்போனால் தாவலை, எகிப்திலே நாங்கள் வேலை செய்வது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றெல்லாம் அவர்கள் பின்னான காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறார். தேவன் இவர்கள் மேல் எவ்வளவு பெரிய திட்டத்தோடும் நோக்கத்தோடும் ஆண்டவர் ஒரு முன்னேற்ற பாதையிலே நடத்துகிறார் என்பதை அவர்கள் புரியவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் போது உங்களை நடத்தி கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். ஆனால் அவர்களோ தேவனை மறந்தார்கள், எகிப்தை நினைத்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களுடைய நிலை பரிதாபமானதாக இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்மை தேவன் உலக சூழலில் இருந்து, பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து அற்புதமாக நம்மை மீட்டு ரட்சித்து பரிசுத்த பரலோக சந்தோஷத்தை கொடுத்து, வேத வசனத்தின் மகிழ்ச்சியை கொடுத்து, அவர் பரிசுத்த ஆவியின் மகிழ்ச்சியினாலே நம்மை நிரப்பி நம்மை கலிகூற பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நாம் முன்னேற வேண்டும். முன்னே நமக்கு தேவன் வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். அவருக்காக பெரிய காரியங்களை எல்லாம் செய்து அவருடைய நாம மகத்துவம் உள்ளது என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உடையவர்களாய் நாம் இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு 6 லட்சம் புருஷருக்கும் நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை, நீங்கள் நிரப்பாத நல்ல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகளை, நீங்கள் நடாத நல்ல ஒலிவத்தோப்புகளையும் நல்ல திராட்சை தோட்டங்களையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். விசேஷித்த கனி வர்க்கங்கள் எல்லாம் அந்த தேசத்தில் உண்டு, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் சாப்பிடுவீர்கள், திருப்தியாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் அவைகள் மேல் அவர்களுடைய கண்கள் எல்லாம் இல்லாமல் அவர்கள் பின்மாற்றமான சிந்தனையிலே காணப்பட்டார்கள். அதை தேவன் மிகவும் வெறுக்கிறவராய், அவர் துக்கப்படுகிறவராய் இருந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் உலக பிரகாரமான எண்ணங்களிலும் நம்மை கர்த்தர் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் வெளியே கொண்டு வந்தாரே, இனி நாம் அந்த பழைய பாவ சூழ்நிலைக்கு, பழைய நிலைகளை நினைத்து நாம் அங்கே திரும்புகிறவர்களாய் அல்ல, கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் மேலே சிந்தனையையும் எண்ணத்தையும் கொண்டு, நினைவை கொண்டு நாம் ஜெபித்து அவருக்காக அவருடைய வல்லமையை பயன்படுத்தி
ஊழியம் செய்ய வேண்டும், அவருடைய கிருபையை பயன்படுத்தி நாம் அவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு கூட நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று சொன்னால், இன்னும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் அவர் வாஞ்ச உள்ளவராயிருக்கின்றார். எனவே பின்மாற்ற எண்ணங்களும் பின்னேற்றமான சூழல்களையும் நாம் அப்புறப்படுத்தி முன்னேறி செல்லுகிற ஒரு கிருபையை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கின்றார். இரண்டாவதாக யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டான சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இங்கே யோபுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும், முன்னிலைமையை பற்றி நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவன் முன்னிலைமையிலே அநேக காரியங்களை இழந்து போய்விட்டான். அவன் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த படியாக கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திலே அவன் இவ்விதமாக முன்னாட்களை சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். அப்பொழுது அவன் கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார், என் பிள்ளைகள் எல்லாம் என்னை சுற்றி நின்றார்கள், தேவனுடைய ரகசிய செயல் என் வீட்டில் இருந்தது, என்னுடைய சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், மற்றும் அவன் எண்ணெய் எனக்காக புறப்பட்டு வந்தது, என் பாதங்களை எல்லாம் எண்ணெயால் கழுவினேன், நெய் எனக்காக புறப்பட்டு வந்தது என்று சொல்லி ஒரு பசுமையான காரியங்களை நினைக்கின்றான். எப்பொழுது நினைக்கிறான் என்று சொன்னால், மிகுந்த பாடுகளும் வருத்தங்களும் பிரச்சனைகளும் போராட்டமான சூழ்நிலையில் முன்னால் உள்ள காரியங்களை நினைவு கூறுகிறவனாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படியானால் முன்னாட்களின் சீரை மட்டும் அவன் நினைத்து அவனுக்கு முன்னே இருக்கின்றதான நன்மைகள் இன்னது என்பதை அவன் புரியாதபடிக்கு பழைய ஆசீர்வாதங்களை பழைய நன்மைகளை மட்டும் எனக்கு இப்பொழுது இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்றைக்கு நாமும் கூட போன வருஷத்தை போல இந்த வருஷம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவர்களாக இருப்போம். அது ஞானம் அல்ல, அது விவேகம் அல்ல. பிரியமானவர்களே, நம்மை விசேஷித்த விதத்திலே தேவன் முன்னே நடத்துவதற்காகத்தான், விசேஷித்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தருவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை போசியாமல் இருக்க மாட்டார், நம்மை நடத்தாமல் இருக்க மாட்டார். இந்த நாட்களிலும் இனி வரும் நாட்களிலும் கர்த்தர் நம்மை அதிக மேன்மையாக ஆசீர்வாதமாக நடத்துவார். யோபு பாடுபட்டான், பல போராட்டங்களுக்குள்ளே கடந்தான். இந்த பாடுகள் போராட்டங்கள் எல்லாம் அவனை பழைய சீரையே பழைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவன் பட்ட பாடுகளும் வேதனைகளும், அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்ததும், அவன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்ததும், ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்ததும், ஜெபித்து கொண்டே இருந்ததும், அவன் இதை விட கடந்த நாளில் பெற்ற நன்மையை விட, பசுமையான அனுபவங்களை விட இனி பெறப்போகிற நன்மை மிகுதியாயிருப்பதை அவன் அறியாமல் இருந்தான். ஆனால் தேவன் அவனோடு கூட பேசி இடைபட அவன் நம்முடைய தேவன் யார் என்பதை யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் அறிக்கை செய்கின்றார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவர் கடந்த காலத்தின் சீரை மட்டுமல்ல, அதைவிட மேன்மையானதையும் தருவார், எதையும் செய்ய வல்லவர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டபடியினாலே அதே 42:10 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், யோபுவிலே அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவனை பெருக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே, பாடுகளான சூழ்நிலைகளிலே, பிரச்சனையான சூழ்நிலையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். முன்னால் இருந்த அந்த சீர், முன்னால் இருந்த ஆசீர்வாதம், முன்னாலே இருந்த நன்மைகள், முன்னால் இருந்த பணம், முன்னால் இருந்த வசதி வாய்ப்புகள் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நீங்கள் இயங்கலாம். நம்முடைய தேவன் நல்லவர். ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகின்றார். எசேக்கியேல் 36:11 வசனம், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர்
உண்டாகச் செய்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பூர்வ நிலையில் இருந்த கடந்த காலத்தில் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களும் நமக்கு ஸ்தாபிப்பார். இந்த நிகழ்காலத்தில் நாம் பெற வேண்டிய நன்மைகளையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். இப்படி இரட்டிப்பான நன்மைகளினால் நம்மையும் நிரப்பி ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கின்றார். எனவே இந்த துன்பத்தின் நாட்களிலே, பாடுகளின் நாளிலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தைரியமாயிருங்கள். நீங்கள் முன்னானவைகளை சிந்தியுங்கள், முன்னானவைகளை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்விலும் செய்து உங்களை சிறப்பிக்க, யோபுவை இரட்டிப்பான நன்மையால் நிரப்பி மேன்மைப்படுத்தினவர் நம்மையும் இரட்டிப்பான நன்மைகளினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. மூன்றாவதாக, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல என்று ஞானி சொல்லியிருக்கின்றார். ஜனங்கள் முன்னாட்கள் நல்ல நாட்கள் என்றும் இந்த பின் நாட்கள் மோசமான நாட்கள் என்றும் வகையறுத்து கொண்டிருக்கிறார்கள். நாட்களை பொறுத்த மட்டில் எல்லாமே கர்த்தர் உண்டு பண்ணின நாட்கள்தான். நாட்களை உண்டு பண்ணின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆனால் நாம் தான் முன்னாட்கள் நல்ல நாட்கள் என்றும் பின் நாட்கள் கெட்ட நாட்கள் என்றும் குழப்பிக் கொள்ளுகின்றோம். நாட்கள் மேல் பழி பாவத்தை போட்டால் நான் முன்னே செல்ல முடியாது. நாம் இந்நாட்களில் செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் கெட்டு போய்விடும். பொன்னான நாட்களும் நமக்கு நஷ்டமடைந்து விடும். எனவே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் அது நல்ல நாட்கள், தேவன் உண்டு பண்ணின நாட்கள். இந்த நாட்களிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருந்து அவர் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ, நாம் எதை செய்ய வேண்டுமென்று கற்பிக்கிறாரோ, சொல்லுகிறாரோ, அவைகளை செய்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து செயல்படுவோம் என்று சொன்னால் இந்த நாட்களும் நமக்கு பிரயோஜனமுள்ள நாட்களாக, உபயோகமான நாட்களாகத்தான் இருக்கும். இந்த நாட்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறதே, போராட்டங்களாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்கள் எந்த ஒரு அற்புதமும் நடைபெறவில்லை, தேவனால் நடப்பிக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமில்லை. பிரியமானவர்களே, கிதியோனை குறித்து அன்றைக்கு ஆண்டவர் இப்படியாக சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவனை தைரியப்படுத்தினார். அந்த நாட்களிலே அவன் சொன்னான். சோத்திரம். 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று அவன் கவலைப்படுகின்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பழைய நாட்களிலே நடைபெற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைக்கின்றான். ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை? எங்களுக்கு இந்த எதிரிகள் வந்து எங்களை ஏன் மேற்கொள்ள வேண்டும்? எங்கள் பலனை, பிரயாசத்தை ஏன் அவர்கள் அபகரித்து கொள்ள வேண்டும்? ஒன்றுமே இல்லாதது போல நாங்கள் இருக்கிறோம், வல்லமை இல்லாமல் இருக்கிறோம், பலன் இல்லாமல் இருக்கிறோம் என்று அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவனை தைரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். நம்மிடத்திலே ஒன்றுமில்லை, பலன் இல்லை, நாம் பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு இருளாகத்தான் இருக்கின்றது. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முன்னேற முடியுமா, வளர முடியுமா, நம்ம காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவன் அந்த நாட்களுக்கு மட்டும் கிரியை செய்த தேவன் அல்ல, இந்த நாட்களிலும் அவர் கிரியை செய்கிற தேவன். இந்த கிதியோனை பார்த்த ஆண்டவர் சொன்னார், சோத்ரம், மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று சொன்னார். பாருங்கள், என்ன ஆச்சரியம்! கடந்த காலத்தில் மோசையை கொண்டு செங்கடலை பிளந்து அங்கே பார்வோன் சேனையை அமில பண்ணியது போல, யோசுவாவை கொண்டு அங்கே யோர்தான் நதியை பிரித்து 31 ராஜாக்களை வீழ்த்தியது போல, இப்பொழுது இந்த கிதியோனை குறித்து அவன் நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வதாக சொல்லுகின்றார்.
ஒரே மனுஷனை முறியடிப்பது போல அப்படியே கர்த்தர் கிதியோனை கொண்டு மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல ஒரு பெரிய சேனையையே முறியடிக்கத்தக்க கிருபைகளை கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படியானால் கிதியோன் அந்த நாட்களை மட்டும் அவன் சொல்லிக்கொண்டே சோர்ந்து போய் விடாமல், கர்த்தர் உன்னை கொண்டும் நான் செய்வேன் என்று சொன்ன பொழுது அவன் வாக்குத்தத்தங்களை பெற்றவனாக, அடையாளங்களை கேட்டவனாக, அவனை குறித்த அடையாளத்தின் மேலே அடையாளத்தை கேட்டான். ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு அவிசுவாசங்கள், பயம், திகிலெல்லாம் இருந்தது. இவனை பற்றிய ஒரு அடையாளத்தை மீதியானியருக்கே கர்த்தர் கொடுத்து, உருண்டு வந்த இந்த கோதுமை ரொட்டி கிதியோன் என்று அவர்கள் சொன்ன பொழுது அவனுக்குள்ளே தைரியம் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலும் கர்த்தர் ஒரு இருளான சூழ்நிலை போல தெரியலாம், போராட்டமான நிலை போல தெரியலாம், பயப்படாதிருங்கள். உங்களை கொண்டும் இந்த நாளிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்விலும் அதிசயங்களை செய்து நன்மைகளை செய்து உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எனவே விசுவாசத்தில் முன் செல்வதிலே, தேவனுடைய வல்லமையை அறிக்கை செய்வதில் முன் செல்வதிலே, நம் தேவனை ஆராதிப்பதில் முன் செல்வதிலே நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் எப்பொழுது பின்னான நாட்களை நினைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சொல்லுகிறீர்கள் எங்களுடைய பிதாக்களின் நாட்களிலே நாங்கள் இருந்திருப்போம் என்று சொன்னால் தீர்க்க தரிசிகளை நாங்கள் கொன்றிருக்க மாட்டோம் என்று சொல்லி, ஆனால் நீங்களோ இன்றைக்கு தீர்க்க தரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டி அங்கே சிங்காரித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புகிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கே மத்தேயு 23:30-31 சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் அவர்கள் முன் நாட்களில் இருந்தால் நாங்கள் பாவம் செஞ்சிருக்க மாட்டோம், இந்த நாட்கள் தான் எங்களுக்கு மோசமான நாட்கள் என்று சொல்லுவதை தேவன் அவர்கள் மனதை கண்டுபிடித்து அவர்கள் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் பிரியமானவர்களே, பரிசேயர்களைப் போல நாம் ஏனோதானோவென்று இராதபடிக்கு இன்றைக்கு நாம் தேவ சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கிதியோனைப் போல உற்சாகமாய் செயல்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கின்றார். நிறைவாக ஆதியாகமம் 43:10 நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே 2ஆம் தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். யாக்கோபோடு கூட அவருடைய பிள்ளைகள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். கானானில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. முதல் முறை எகிப்திலே சென்று அவர்கள் தானியத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டார்கள். 2வது முறை பிரயாணம் அங்கே தடைபட்டு கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், யாக்கோபு பின்னான காரியங்களை யோசித்து கொண்டு பேசித்து கொண்டு நேரங்களையும் நாட்களையும் அப்படியே கடத்தி கொண்டிருக்கின்றார். என்னவென்று சொன்னால், யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இது எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறதே என்று அவர் இவைகளை எண்ணி அவர் சோர்ந்து போய்கொண்டே இருக்கிறார், கலங்கி கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் பிழைப்பதற்கு அவருக்கு ஆகாரமும் தேவைப்படுகிறது. ஆனால் தேவையான ஆகாரம் எகிப்தில் தான் இருக்கின்றது. ஆனால் எகிப்துக்கோ இப்பொழுது பிள்ளை பென்யமீனை கொண்டு போய்தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவேதான் இவர் நாட்களையும் நேரங்களையும் கடத்தி கொண்டே இருக்கின்றார். ஆனால் இந்த பென்யமீன் அங்கே செல்லுவான் என்று சொன்னால் சுகமாக அவன் வந்துவிடுவான் என்ற நம்பிக்கை நிச்சயம் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஆனால் இவருக்கு அந்த நம்பிக்கை வராதபடிக்கு பிரயாணத்தை தடை பண்ணி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே ஒரு பக்கம் தேவைகள் மிகுதியாக இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பிரச்சனை நம்மை முன்னே போக விடாதபடிக்கு பின்னே இழுத்து கொண்டே இருக்கும், தடை பண்ணி கொண்டே இருக்கும். ஆனாலும் நாம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு முன்னோக்கி போக வேண்டியது, தேவ திட்டத்தின்படியும் தேவ நோக்கத்தின்படியும் நாம் முன்னேறி செல்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் முன்னே போகக்கூடிய நாம், எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது.
அன்றைக்கு சவுல் ராஜா கூட பெலிஸ்தர் யுத்தத்திற்கு வந்த பொழுது ஆயுதமே இல்லாமல் இருந்தது. சவுலுடைய கையிலும் யோனத்தானுடைய கையிலுமே அன்றி மற்ற யாருடைய கையிலும் ஆயுதம் இல்லை. அங்கே சவுல் ராஜா ஒரு மாதுளை மரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு நுனிப்பிள்ளை தன்னுடைய நகத்தினாலே கிள்ளி கொண்டு யுத்தத்தின் தன்மையை அறியாமல் அவன் சோர்ந்து போயிருக்கின்றான். ஆனால் அவனுடைய மகன் யோனத்தானோ அவன் அந்த நிலையை உணர்ந்து கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டு தன் ஆயுததாரியை அழைத்து கொண்டு பெலிஸ்தருக்கு எதிராக தைரியத்தோடு போகிறான். கர்த்தர் அங்கே பெலிஸ்தர்கள் மத்தியிலே பலமான நடுக்கத்தையும் பயங்கரத்தையும் உண்டு பண்ணி அவர்களை நிலைகுலைய பண்ணுகிறார். பிரியமானவர்களே, முன்னே போக வேண்டும் என்ற துடிப்பு இந்த யோனத்தானுக்குள்ளே இருந்தபடியினால் இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கே இவர்களும் கூட யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் இல்லை என்று சொல்லி நாட்களை கடத்தி கொண்டே இருக்கிறார் யாக்கோபு. ஆனால் அவர் கடத்திய நாட்களை அவர்கள் கணக்கிட்டு சொல்லும் பொழுது இதற்குள்ளாக நாங்கள் 2 தடவை பிரயாணம் பண்ணி நமக்கு தேவையான ஆகாரத்தை வாங்கி கொண்டு வந்திருப்போம் என்று அவர்கள் தைரியம் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், அது இல்லை இது இல்லை என்று சொல்லி நாமும் ஏனோதானோ என்று முன்னே செல்ல வேண்டிய பயணத்தை நாம் முன்னேறி செல்லாமல் தடைப்படுத்தி கொண்டிருப்போம் என்று சொன்னால், அல்லது குடும்பத்தில் யாரோ ஒருவர் நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நடைபெறாமல் தடை பண்ணி கொண்டு குழப்பிக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே நாம் தைரியத்தோடு முன் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அங்கே பரிந்து பேசி செயல்படுத்த வேண்டியவர்கள் அவசியமாயிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே யூதா தன் தகப்பனிடத்திலே அந்த பென்யமீனுக்காக உத்தரவாதம் பண்ணி தகப்பனோடு பேசி அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை முன் செல்ல உற்சாகப்படுத்துவதற்கு தேவனுடைய வசனம் இருக்கிறது, தேவனுடைய தாசர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்திலே விசுவாசத்தை பெற்ற பிள்ளைகள், ஆவியிலே நடத்தப்பட்டு முன்னேறுகிற பிள்ளைகள், சோர்ந்து போனவர்களை தைரியப்படுத்தி நாங்கள் முன்னே செல்லுகிறோம், கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார், பிரச்சனையை பார்த்து கொள்வார், நாங்கள் ஜெயம் பெறுவோம் என்று இந்த யூதாவை போல தகப்பனிடத்திலே போராடி செயல்படுவோம் என்று சொன்னால், முன்னே போகிற அனுபவத்தை நாம் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இங்கே நடந்தது என்ன தெரியுமா? இப்பொழுது இவர்கள் முன்னே சென்றார்கள். 22 வருஷமாக காணாமல் போயிருந்த யோசேப்பை யாக்கோபு கண்டுபிடித்தார். 22 வருஷமாய் ஒரு குடும்பத்திற்குள்ளே குழம்பி கிடந்த கணக்கு 22 வருஷத்திற்கு பிறகு தெளிவாக வந்தது. எல்லாம் பிரச்சனையாக முடியுமோ என்று நினைத்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் கூட பிரச்சனையாகவே இல்லை. எல்லாம் இழந்து போய்விட்டேனோ என்று நினைத்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒன்று கூட அவன் இழக்கவில்லை. எனவே இந்த நாட்களில் நாம் பல இழந்த சூழ்நிலைகளை மனதில் வைத்து கொண்டு நாம் பின்வாங்கி கொண்டே இராமல் நாம் இன்றைக்கு முன்னே போகிறவர்களாய், எப்படி யூதா என்றால் துதிக்க துதிக்க தடைகள் மாறும், பிரச்சனைகள் நீங்கும், நாம் முன்னே செல்வதற்கு நல்ல வாய்ப்புகளையும் கிருபைகளையும் தந்து கர்த்தர் நடத்த நமக்கு போதுமானவராய் இருக்கின்றார்.